வணக்கம் நேயர்களே, தேசாந்திரி பயணத்தில் ஒரு அழகான காலை பொழுதில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டி மலையோட அடிவாரத்தில் தான் இருக்கோம். ஊட்டி மலையோட அடிவாரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், மார்னிங் டைமில். ஸோ இன்றைக்கி நம்ம செங்கோட்டையார் மலை அப்படின்ற ஒரு வியூ பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். அதுபோக வேறு ஏதாவது இருந்தால் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி மழையாக இருக்குதுன்னு கேள்விப்பட்ட மேலே ஒரு சனிக்கிழமை நாள் டிராஃபிக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ போய் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை இன்றைக்கி நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸ் அத்தனையும் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ இன்றைக்கி நான் அடுத்து எப்படி போகிறது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்கும். முழு வீடியோ தவறாமல் பாருங்கள். கொஞ்சம் இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் நான் ரைடு பண்ணுறது இப்போது. பட் ஆனால் என்னென்னா உங்களுக்கு இது மாதிரி நான் போட்டிருக்கவே மாட்டேன் சொல்ல போனால். இந்த ரோடு எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோடு ஒன்று. ரொம்ப சைலண்ட்டாக. ஊட்டினா முதல்ல ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்திருக்கும். இப்போ வந்தாலும் உங்களுக்கு இந்த அந்த மாதிரி ஊட்டியை பார்க்கணுன்னா நீங்கள் குந்தா ரோடை ப்ரிஃபேர் பண்ணுங்கள். குந்தா ரோட்லேயும் நீங்கள் ஊட்டி போய் சேர முடியும். ஆனால் அது சுற்று. இது காட்டேரி ஜங்ஷன்லேருந்து உங்களுக்கு பக்காசூரன் மலை காட்சின்னு போட்டிருப்பாங்க. அந்த போர்டு பார்த்துக்கோங்க, லெஃப்ட்டில் வரும் நீங்கள் ஊட்டிக்கு போயிட்டு இருக்கும்போது. அதாவது நான் சொல்கிறது மேட்டுப்பாளையம் ரோட்டில். ஸோ அந்த ரோட்லேருந்து லெஃப்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா அங்கே கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க உங்களுக்கு கொலக்கம்பு ரோடுன்னு சொல்லிட்டு. கீழே போனீங்கன்னா வேறு உருளிக்கல் மாதிரி ஏதோ ஒரு ஊர் பேர் போட்டிருந்தாங்க. உருளிக்கல் வால்பாறையில் சாரி வேறு ஏதோ ஒரு ஊர் பேர் போட்டிருந்தாங்க. கீழே போகக்கூடாது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரைட் கட்டு. மேலே ஏறினீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா சேலாஸ். ஸோ மக்களே, இப்போ சாப்பிட்டாச்சு. எங்கே சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காட்டேரி ஜங்ஷன்லேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுக்கணும். எடுத்திங்கன்னா இது ஆக்சுவலாக குந்தா ரோடுன்னு சொல்லுவாங்க. குந்தா ரோடுன்னு கேட்டு வரும்போது உங்களுக்கு 2 ரோடு ஃபஸ்ட் பிரியும். அதுலேருந்து மறுபடியும் ரைட்டில் குலக்கம்பர் ரோடு கேட்டிங்கன்னா மேலே ஏறுற மாதிரி இருக்கும். அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா சேலாஸ்னு ஒரு இடம் வரும். அப்போ அங்கே தான் இருக்கேன். பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இங்கே ஹில்ஸ் கிச்சன் ஒரு ஹோட்டல். நிஜமாகவே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த ஹோட்டல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு போங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லை, லஞ்சு டின்னர் எல்லாமே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஏதாவது ரிசார்ட் இருக்கான்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு அடுத்த உள்ளே போயிட்டு இடையில ஏதோ கப்புள்ஸ் என்ன சூசைட் பண்ணிட்டாங்களாம். ஸோ அதனால் என்ன அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியல. கண்டிப்பாக விடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. போய் பார்க்கலாம். ஏன்னா இந்த கப்புள்ஸ் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல. பார்த்துட்டு உங்களுக்கு காமிக்க முடிஞ்சால் காமிக்கிறேன். இல்லைனா வேறு இடம் பார்க்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு முக்கியமான ஸ்பாட் காமிக்காமல் கீழே இறங்குறதா இல்லை. சேலாஸில் தான் இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வண்டி எடுத்தோடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அருவி இருக்குது. அது காட்டேரி ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. அது கூட நீங்கள் போய் பார்க்கலாம், குளிக்கலாம்னு சொன்னாங்க. பட் நம்ம ரிட்டர்ன் போகும்போது பார்க்கலாம். அது ஒன்றும் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. குளிக்கிற இடம் தான், ஒரு சூப்பர் அருவின்னு சொல்லிட முடியாது. ஓகே அப்படின்னு இருக்கும், சின்ன ஃபால்ஸ் தான். ஸோ இப்போ நான் ஏன் இதை இவ்வளோ ப்ரிஃபேர் பண்ணி போகிறோம் அப்படின்னா, இது எல்லோரும் போய் பார்த்த இடம் கிடையாது ஒன்று. அப்புறம் பார்க்குற இடமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலியோடு உங்களால் இங்கே போக முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா நடக்க முடியாது. அவ்வளோ தூரம் நடக்க முடியுமான்னு தெரியல. எனக்கே எவ்வளோ தூரம் தெரியல ஃபஸ்ட்டு. அப்புறம் அவங்களால நடக்க முடியாமல் கூட்டிகிட்டு ஊட்டி கிட்டத்தட்ட ரொம்ப நான் அழிச்சிட்டே வராங்கன்னு தான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, உங்களுக்கு டூர் வரவங்களும் சரி, இந்த பிளாஸ்டிக் பேன்னு சொன்னதுக்கப்புறம் பிளாஸ்டிக்கை தயவு செஞ்சு மேலே எடுத்துகிட்டு வராதிங்க. அப்படியே எடுத்துகிட்டு வந்தாலும் அதை சாப்பிட்டு நிறைய உயிரினங்கள் உயிரிழக்குது. ஸோ கொஞ்சம் நேச்சரை கேர் பண்ணுங்க. நேச்சர்னு ஒன்று நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நீங்கள் காமிக்கணுன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் ப்ளீஸ். மங்கள ஆஞ்சநேயர் கோவில். ஏய், ஜஸ்ட் மிஸ் காலை கவர் கொடுத்திருப்பேன். மக்களே, கிட்டத்தட்ட வந்துட்டோம்.
அழகாக இருக்குது இந்த ரோடு. அப்பா பூரா டீ எஸ்டேட் தாங்க. ஸோ மக்களே, இப்போ நம்ம கோட்டைக்கல் அப்படின்ற இடத்துக்கு வந்தாச்சு. உங்களுக்கு கொலக்கம்பையிலேருந்து ரைட் சைடில் ஒரு ரோடு கட் ஆகும். நான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ரூட்டு நான் நடக்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம இப்போ இப்படி தான் போகணும் இந்த எஸ்டேட் வழியாக. இந்த எஸ்டேட்டில் ரைட்டு லெஃப்ட்டுன்னு 2 ரோடு பிரியுதா உங்களுக்கு தெரியுதா? லெஃப்ட்டில் நம்ம போனோம். இப்போ போகலாம் பேக் எடுத்துகிட்டு. கொஞ்சம் நல்லா வெயிலாக இருக்குது. போனால் கண்டிப்பாக வியூ பாயிண்ட் பார்க்கலாம். ஸோ மேலே போகும்போது உங்களுக்கு அப்படியே பேசிகிட்டே வரேன். ஸோ இந்த எல்லோ கல் வரும் உங்களுக்கு ரைட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கல் வரும். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் இன்னொரு ரைட்டில் போனோம். இறங்கி நடந்து வந்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு ரைட்டு திரும்புவோம். அதில் கொஞ்சம் தூரம் வருவோம், திருப்பி மறுபடியும் ரைட்டு. ஆக்சுவலாக ஒரு பக்கம்தான் இது, அவ்வளோ தூரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கீழே இறங்கி மேலே ஏறும்னு சொன்னாங்க. ஆனால் ரைட்டாக லெஃப்டான்றது சுத்தமாக தெரியலன்னு வச்சுக்கிறீங்களேன். அப்படியே குழப்பமாக இருக்கேன். போவாமா என்ன பண்ணிட போகிறாங்க? ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ரைவேட் எஸ்டேட்டு. தேயிலை பறிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே என்ன வந்து உங்களுக்கு இப்போ நான் தனி சுற்றி பாருங்கள், யாருமே கிடையாது. நீங்களே பாருங்கள், ஒரு ஈக்காக கிடையாது. நம்ம மட்டும் தான் போய்கிட்டு இருக்கோம் போக போக. இது வந்து ஆக்சுவலாக டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. இது எப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் எஸ்டேட்டுக்குள்ளே ஒரு வியூ பாயிண்ட்டு, அந்த எஸ்டேட் இருக்கிற இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது போல். நான் ஏன் கீழே பார்த்து பேசுகிறேன்னா, கீழே இங்கே பாருங்க ஒரு மாதிரி பெசக்காக இருக்குது. அது ஒரு காரணம். பள்ளத்தில் இறங்கி மேலே ஏறும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்ம இந்த இடம் வராதனால நமக்கு ஒரு ஐடியா இல்லை, இல்லைன்னா கரெக்டாக சொல்லிவிடுவேன். அங்கங்கே உங்களுக்கு பிரிஞ்சு போகுது. ஆனால் ஒரே ஒருத்தங்க அங்கே ஆக்சுவலாக ட்ரைபல்ஸ் இங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க பேசுகிற லாங்குவேஜ் எனக்கு வந்து டக்குன்னு ஃபஸ்ட்டு புரியல. அப்புறம் டக்குன்னு அவங்க தான் சொன்னாங்க இந்த பக்கம் போக சொல்லி. இங்கே நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார், கண்டிப்பாக போய் பாரு நல்லாயிருக்கும் அப்படின்னு. சரி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் தப்பாக போகிறோமோன்னு தோணுது. ஒரு பக்கம் தப்பாக போகிறோமோன்னு தோணுது, ஒரு பக்கம் ரைட்டாக போகிறோமான்னு. இந்த பக்கம் ஒரு மலை ஏறுது, இந்த பக்கம் ஒன்று இருக்குது. ஆனால் இது கீழே இறங்குறது தான் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. பார்ப்போம் எப்படி தான் போகுது. இன்றைக்கி நான் வேறு வழக்கத்துக்கு மாற இந்த பக்கம் தாங்க போகுது. பாருங்கள் வழி போகுது பாருங்கள் மேலே. சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா மலை முகடுக்கு போகுதுன்னா உங்களுக்கு அதோட பள்ளம், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. சரி நம்ம இப்போ பேசுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி வரணுன்றது எக்ஸாக்ட் ரூட் நான் சொன்ன மாதிரி பக்காசூரன் மலை வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து நீங்கள் கிட்டத்தட்ட பைக்கில் வந்தீங்கன்னா ஒரு 1 hour ஆகுது. இடையில நான் நிறுத்தி சாப்பிட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு கண்டிப்பாக ஒரு ஒன் ஹவருக்கு மேலேயே ஆச்சு. ஸோ கண்டிப்பாக 1 hour குறையாமல் ஆகுது. கொலக்கம்பை வரணும். நீங்கள் கொலக்கம்பையிலேருந்து ரைட்டு. கொலக்கம்பைக்கு உங்களுக்கு கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க, அவ்வளோ பேர். ரூட்டு ரொம்ப கஷ்டமெலாம் கிடையாது. ஸோ கொலக்கம்பை வந்து அங்கேருந்து கோட்டைக்கல் அப்படின்னு கேளுங்க, ரைட்டில் ஏறணும். கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா நான் மறுபடியும் இதுக்கு முன்னாடி காமிச்சேன்ல, அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா லெஃப்ட் கீழே இறங்கணும். அந்த வழியை இறங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நேராக அந்த சர்ச்சுக்கிட்ட வந்துடும். அங்கே தான் பஸ்ஸு நிற்கும். சரி பஸ் இருக்கா அப்படின்றத நான் விசாரித்தேன். பஸ் இருக்குது, கண்டிப்பாக பஸ்ஸில் வர முடியும். ஊட்டியிலேருந்து இருக்குது. ஊட்டியிலேருந்து தூதூர் மட்டம் அப்படிங்கிற ஒரு வழியில் போகிற ஒரு பஸ் இருக்குது. தூதூர் மட்டம்
போகிற பஸ் வந்து இங்கே 10:30 மணிக்கு வருது. அப்போ எனக்கு தெரிஞ்சு ஊட்டியில் 9 o'clock எடுப்பாங்க. குன்னூரில் பார்த்தீங்கன்னாலும் பஸ் இருக்குது. சரி, குன்னூர்லேருந்து எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கொலக்கம்பம் வழியாக தான் வருது. ஸோ இங்கெல்லாம் வந்து 2 பஸ்ஸு நான் சொல்கிறதுக்கு காரணம், காலையில் 9 மணிக்கு குன்னூரில் ஒன்று, அது இங்கே ஒரு 10:30க்கு வரும். அப்புறம் மதியானம் 12:45 ஒரு பஸ்ஸு, 12:30 இங்கே இன்னொரு பஸ் இருக்குது. 12:30 ஏறினீங்கன்னா இங்கே ஒரு 1:15 1:30 வரும். இங்கே வந்து இறங்கிட்டீங்க அப்படின்னா கோட்டக்கல்னே கேட்டு வாங்கிக்கலாம் நீங்கள் டிக்கெட்டு. கொலக்கம்ப வழியாக தான் வரும். ஸோ 2 ஆச்சா. ஏன் 2 பஸ்ஸு மட்டும் சொல்கிறேன்னா, அந்த டயத்துக்கு வந்தீங்கன்னா தான் இதை பார்த்துட்டு இறங்குறதுக்கு நமக்கு சரியாக இருக்கும். இப்போ நாங்கள் காலையில் நேரமாக வந்ததுக்கு காரணம் இன்னொரு இடமாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்ததுங்க. நேற்று வேறே சரி எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். ஆக்சுவலாக ஃபோன் நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்ம உருப்படியாக ஏதாவது பண்ணுறோம், உருப்படியாக தான் எங்கேயாவது போகிறோம், ஏதாவது பண்ணுறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்க. நிஜமாக சொல்கிறேன், ஊட்டியில் எல்லோரும் வந்து சூஸ் பண்ணுற ரோடுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கோத்தகிரி ரோடு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இல்லைனா வந்து மேட்டுப்பாளையம் டு ஊட்டி ரோடு இருக்குது. 2 ரோடு தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. 3வது வழி நிறைய பேருக்கு தெரியாது. அது வந்து காரமடை வழியாக கூட வரலாம் நீங்கள். அந்த மணிக்கு ஒரு ரூட் இருக்குது ஊட்டிக்கு. நான் சொல்கிற ரூட்டு இப்போ நான் வந்த வழி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோடு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா பக்கமும் இப்படி தான் சீனிக்கா, எந்த பக்கம் பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும். இது என்னங்க இது போயிட்டே இருக்கு. சரி போவோம். என்ன அட்டைப்பூச்சி இருக்குன்னு சொன்னாங்க. எங்கே போனாலும் இந்த அட்டைப்பூச்சி நம்மளை விட மாட்டேங்குது. ஸோ இந்த குந்தா ரோடு மோஸ்ட்லி யாருமே வராத பிளேஸுங்க. என்ன காரணம் அப்படின்னா, அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரோடு சின்னது, ஆள் நடமாட்டம் ரொம்ப 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 கம்மி, ரோட்டில் கடைகள் கம்மி. சொல்லப்போனால் ஒரிஜினல் ஊட்டின்றதே நான் இது தான் சொல்லுவேன். என்ன காரணம்னால நீங்கள் வந்து அந்த வழியாக மஞ்சூர் அதெல்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்த வழி மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இடம் இருக்குது. தாய் சோலை, கிண்ணக்கோரை, நிறைய போன வாட்டி நான் கிண்ணக்கோரை எல்லாம் வீடியோ போட்டிருக்கேன். ஐயோ ரைட்டாக லெஃப்டான்னு தெரியலையே, 2 ரோடு பிரிஞ்சு மறுபடியும் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்களே. லெஃப்ட்லேயே போவோம். லெஃப்ட்டில் தான் ப்ராப்பரான வழி போகுது. ஆளு சவுண்டு கொஞ்சம் கேட்குது, செமையாகுது. ஆனால் அந்த மிஸ்ட்டு அப்படியே படர்ந்து கிராஸ் ஆகி போகிறது. சரி, விஷயத்துக்கு வந்துடுறேன். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப மேடெல்லாம் கிடையாது, நார்மல் தான். ஸோ ஈஸியாக நடக்கலாம். ஆனால் ஓரளவுக்கு இளந்தாரி பசங்க வரக்கூடிய இடம் தான். வயசானவங்களாம் அவ்வளோ நடக்க முடியாது, அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்புறம் நான் சொன்ன அந்த சர்ச்சு முன்னாடி நீங்கள் காரை கூட போட்டுக்கலாம். ட்ரஸ்டபுளாக அப்படின்னா கண்டிப்பாக ட்ரஸ்டபுள் தான். மோஸ்ட்லி இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது ஷூஸ் யூஸ் பண்ணுங்கள். அட்டை இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இருக்கலாம், நமக்கு தெரியாது. நடாது அம்மா போச்சு, சுற்றி போகுதே தவிர. ஆனால் மழை காலத்தில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வழுக்கும். ஸோ ஒன்று வெயில் காலத்தில் வாங்க, இல்லை குளிர் காலத்தில் வாங்க. குளிர் காலத்தில் வந்தீங்கன்னா வியூ பாயிண்ட் தெளிவாக தெரியாது. ஸோ சம்மர் வந்து பெஸ்ட் டைம். அப்புறம் கடைகள் ஏதாவது இருக்கா இங்கே சாப்பிட்றதுக்கு பிடிக்கிறதுக்கு? அந்த சேலாஸ் தாண்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது கடை. ஸோ அதுவும் சொல்கிறேன். ஆனால் செமையாக இருக்குங்க இடம். நம்ம இப்போ எங்கேருந்து வரோம் பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இந்த சைடு காமிக்கிற மாதிரி தெரியுதா உங்களுக்கு? நம்ம வந்த பார்த்து சுற்றி போகுது பாருங்க. ஆனால் ஒரு எஸ்டேட்டுக்குள்ள நடந்தீங்கன்னா உங்களுக்கு அதோட அனுபவம் வித்தியாசமாக இருக்கும். இன்றைக்கி தாங்க அந்த இது எஸ்டேட்டில் முதல்லாம் பார்த்திங்கன்னா தலையை பறித்து பின்னாடி போட்டுட்ருப்பாங்க தெரியுமா? அது ரொம்ப கஷ்டமான வேலை. பறித்து இப்படி தான் பின்னாடி போடுவாங்க. இப்போ வந்து அதுக்கு மிஷின் வந்துருச்சுங்க. ரொம்ப அது எனக்கு இன்றைக்கி தான் பார்க்குறேன், ரொம்ப வருஷம் முன்னாடியே வந்துருச்சு போல். ஆனால் பரவாயில்ல, அது வேலை பார்க்குறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. மிஷின் வந்துமே அது கொஞ்சம் நேரத்துக்கு தான் ஒர்க் பண்ணுமா என்னன்னு தெரியல, கேட்கணும், போகும்போது பார்க்கலாம்.
வாய்ப்பு கிடச்சா உங்களுக்கு எடுத்து போடுறேன். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். அது சும்மா அப்படியே வச்சு மேலே பறத்துறாங்க. நான் கூட கேட்டேன், அதை ஷேப் பண்ணுறதுக்கா இல்லை அதை பொறிச்சிருவீங்க பாருங்கள். இப்போ தடம் எப்படி போகுது, சூப்பராக. வா, செமையாக இருக்குங்க காற்று, சூப்பராக இருக்குது காற்று. அதாவது அந்த உச்சிக்கு போகிற ஃபீல் இருக்குது. கொஞ்சம் லுல்லா இல்லை தைரியமானு தெரியல. தனியாக ரொம்ப ஓவராக தான் போய்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் வர இடம் தான் சொன்னாங்க, ஆனால் யாரையும் காணோம். ஆல்மோஸ்ட் நியர்லி வந்துட்டோம் நினைக்கிறேன். பாருங்க, திரும்ப திரும்ப சுற்றி சுற்றி போகுதே தவிர அக்கா மக்கா. என்னவாங்க, நம்ம நல்ல நேரம் கொஞ்சம் வெயில் அடிக்குது. அட்டைக்கிட்ட விழுந்தா தெரியாது, உஷாராக இருக்கணும். சூரியன் ஏதோ பூச்சி கடிச்சிட்டு போயிடுச்சா, தேனி இனி கொட்டிடுச்சா. தேனி கொட்டினா கூட இப்படி கடுக்கிறதுன்னு இருக்காது. மழை தேனி கொட்டினா கொஞ்சம் வீங்கிடும். காது மேலேயே கொட்டிட்டு போயிடுச்சு. தேனியான்னு தெரியல. தேனி கொட்டினா பயங்கரமாக வலிக்கணுவாங்க கொடுக்கு இருந்துச்சுன்னா. தேனியில் ஏதோ பூச்சி வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. இங்கே பாருங்க, வியூவே தெரியல. அதுக்கப்புறம் பள்ளம் தான். கொய்யாலே பள்ளம். நீங்கள் தடவில்லாத எந்த பள்ளத்துக்கு போகிறீங்க? என்னடா அது, வேறு பக்கம் போகணுமா இந்த பக்கம்? இவ்வளோ தூரம் நடத்தோன்னு தடத்தை காணோம். ஐயோ, தடை மாதிரி வந்துட்டோமா. வழி இருக்கான்னு தெரியலையே கடவுளே. இது வழியா? வழி மாதிரியே தெரியலையே. அது அந்த பக்கம் ஒரு வழி பிரிஞ்சிச்சு. இங்கிட்டு தாங்க வழி இருக்கு. பக்கம் பள்ளமாக இருக்கு. எங்கே வழி இருக்கோ அந்த வழியாக போகிறோம். பார்த்துடலாம். இங்கிட்ட அது வேணாம் பாருங்கள், இங்கே ஒரு தடம் வருது போகுது பாருங்கள். பாருங்க, இது பூரா பள்ளம் தான். இங்கிட்டு நம்ம அப்படி தான் இப்போ போனோம். ஆக்சுவலாக ரூட் இந்த பக்கம் வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தாலே தெரியுது. பொறுமையாக செத்துரும், அவ்வளோதான். இதுதான் சூசைட் பாயிண்ட்டு. பள்ளம் தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதெல்லாம் மனித கால் தடம் படாத இடம் தான். இயற்கை நேனா. இப்போ நம்ம வந்து அதோட எண்டு பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக எண்டு பாயிண்ட்னா இப்படி போகக்கூடாது. இந்த பட்டை மரத்தை பார்த்துக்கிங்க, இதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டான வழி. இவ்வளோ தூரம் வந்துருப்பேன், ஒரு அரை மணி நேரம் நடந்து வந்துருப்பேன். ஒரே ஒரு பாட்டிமா தான் இருக்கிறாங்க. அதுவும் வந்து அவங்களால நடக்க முடியலன்னு உட்காந்துருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு தேயிலை எஸ்டேட்டு தான். கொஞ்சம் மழை காலத்தில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்டை கிட்டலாம் இருக்கும், வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயில் காலத்தில் வாங்க, மழை காலத்தில் வராதிங்க முடிஞ்ச வரைக்கும். வழுக்கும். இது வந்து தேயிலை எஸ்டேட்டு தான். காடு தான். பட் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப மோசமான காடெல்லாம் கிடையாது. அனிமல்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்னேக்ஸ் கண்டிப்பாக எங்கேயாவது இருக்க வாய்ப்பு உண்டு. வர வழியில் ஒரு காமெடி பார்த்தா அது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக தடம் மாதிரி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வழி தெரியாது. இந்த பக்கம் பெரிய பள்ளம், நேராக போயிடக்கூடாது. அதனால் பள்ளத்துக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த வழியாக போகணும் அப்படியே ஸ்லோவாக. ஏன்னா அந்த பட்டை மரத்தை நான் ஏன் சொன்னேன்னா, அந்த பட்டை மரம் தான் உங்களுக்கு வழி காமிக்கிறது. ஆனால் இந்த வழியாக தான் வந்தது. பார்ப்போம்.
ஒரு வியூ பாயிண்ட் எனக்காக உண்டெங்கில் அந்த மாதிரி கண்டிப்பாக நமக்கு தெரியும், பார்க்கலாம். இருக்குது, வழி இருக்குது, நமக்கு தான் தெரியல. ரைட்டா லெஃப்டா? லெஃப்ட் இல்லை, ரைட்டு. கொஞ்சம் பாருங்கள் ஸ்லிப்பரியாக இருக்கும், அதனால் இப்படி தான் ஏற வேண்டியது இருக்கும். வந்த வழி இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் கரடு முரட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக மழை காலத்துக்குலாம் செட்டே ஆகாது. செங்குத்து அதுங்க பாருங்க, தெரியுதா? பள்ளம் விழுந்தால் தலை தெரித்து விடும். ஸோ கவனமாக இருங்க. வரப்போ படிக்கட்டு மாதிரி தான் இருக்குது. அழகான இடம் தான், பார்க்கலாம். போகுது போயிட்டே இருக்கே. வாவ் வாவ் வாவ், இங்கே பாருங்கள் மக்களே, வியூ பாயிண்ட்டு. மேகத்துக்கு மேலே தான். அப்பா ஆக்சுவலாக தடம் தெரியாதவங்க வர்றது கஷ்டம்தாங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன். என்ன காரணம்னா, இது காட்டு பாதையில் தனியாக வர்றது ஒரு பெரிய கஷ்டம். ஒன்று சூப்பர் ஸ்லாண்டிங் பாயிண்ட் தான் இது. ஒரு அடி எடுத்து வச்சிங்கனாலும் பழாப்பழம் மாதிரி பொழந்துடும். பெரிய பள்ளங்கானது, அது மட்டும்தான் தெரியுது. நல்லா கிரிப்பு காலோடு வாங்க. வழி தெரியாமல் வந்தீங்க, சோழியை முடிச்சிடும். தெரிஞ்சு போச்சுடா உங்கள் பிளான்ன்ற மாதிரி. சரியான பாயிண்ட்டு. அப்போ பாருங்க பள்ளம். இந்த ஸ்லாண்டிங் இவ்வளோ தானா? கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் நல்லா தான் இருக்கு, தடம் தான் தெரியல. மக்கா போக போக மேலே தான் போகுதே தவிர எங்கேயும் இந்த பக்கம் வந்து விட்டுருச்சு. பயப்படாதரா, இந்த மாதிரி எந்த இடத்துக்கு வந்திருக்குன்னே தெரில மக்களே. தடை மாதிரி வந்துட்டாங்க மட்டும் தெரியுது. அந்த அழகான இடம் பார்க்காம இது என்ன உச்சியாக இருக்குது. எல்லா பக்கமும் பனி மட்டும்தான் இருக்குது. கொடுமையே. எங்கேயும் ஸ்லிப்பர் ஆகி விழுந்துடக்கூடாது. அவள் தாங்க, இதுதான் எண்டு. இந்த பக்கமும் பள்ளம், அந்த பக்கமும் பள்ளம். ஆனால் வந்த வேலை முடியல. ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் கிடையாது, இது இல்லாமல் இன்னொரு தான் பாயிண்ட் இருக்குது. நம்ம கெட்ட நேரம் இன்றைக்கி எதுவும் நம்மளை சுற்றல விடுது. பாருங்கள், என்னை சுற்றி யாரும் இல்லை, ஒரு கைடு பண்ண கூட ஆள் இல்லை. டூ சேட். கொஞ்சம் கஷ்டம்தான் ஏறி வந்தது. இங்கே கூட குடிச்சு போட்டிருக்காங்க மனசாட்சி இல்லாமல். எல்லா பக்கமும் இப்படி பண்ண எப்படிங்க? இப்போ அந்த லொக்கேஷன் உங்களுக்காக காமிக்கலாம். தண்ணி பாட்டில் ரைஸுக்கும் வாங்கி வந்துருங்க. அரை மணி நேரம்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் செங்குத்தாக இருக்காது. டீ எஸ்டேட்டில் ஒரு அடியாக நீங்கள் எடுத்து வைக்க தான் தெரியும் ஃபீலிங்கு.
அப்படியே மெதுவாக மேலே கூப்பிட்டு வருங்க. அப்படியே பாருங்கள், இதோட பள்ளம் விழுந்த அங்கே பாருங்க, மேகத்துக்கு மேலே இருக்கும். செமையாக இல்லை லொக்கேஷன். இங்கே பாருங்க, அப்படியே ஒரு ஈக்காக்கா இல்லை. இங்கே இன்னும் மேலே போகலாம், அங்கே ஒரு வழி இருக்குது, அப்படியும் மக்களாம்னாங்க. இந்த பக்கம் தடை இருக்கா? இருக்கு. என்ன அழகாக இருக்குது. ஸோ மக்களே, இந்த வியூ பாயிண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ நான் அங்கே போய் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். வாங்க போவோம். என்னால் வந்து இதை பிடிச்சிட்டு இதை பண்ண முடியுமா தெரில, ஏன்னா சரியான ஸ்லோப்பாக இருக்குது. பார்ப்போம். வழி இதுதான், வேறு வழி கிடையாது. சரியான ஸ்லோப் பாருங்க. போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நிதானமாக உட்காந்து போயிடலாம். வழி இது தான், வேறு வழியே இல்லை. மழை பெஞ்சால் தான் கஷ்டம். இறங்கிடலாம். ஏறுறது தான் இன்னும் கடினமாக இருக்கும். அப்படியே உட்காந்து தான் போக வேண்டியதாக இருக்குது. வா, இருக்கும்போதே வலிக்குது. மழை பெஞ்சாலும் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஆப்பா, என்ன வியூ பாயிண்ட்ப்பா, செதுக்கியிருக்காங்க. கடவுள் படைப்பில் எல்லாம் அட்டகாசமான வியூ தான். தடை இருக்குங்க, நம்ம வரலாம், தாராளமாக வரலாம். தடை இருக்குது. அட்டேங்கப்பா, செம பள்ளம் பாருங்க.
இப்போ இந்த பக்கம் வந்தாச்சு. அந்த ஒத்த மலைக்கு ஏறியாச்சு. அந்த ஒத்த மலையிலேருந்து பார்க்குறீங்களா, இங்கே பாருங்கள் வியூவை. ஆக்சுவலாக இதுக்கு கீழே இறங்கக்கூடாது, அது நம்மளோட தவறாயிடும். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அப்பா, நான் இந்த இடத்த விட்டு எனக்கு போகிறக்கு மனசு இல்லைங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்த மாதிரி இருந்துச்சு. 20 நிமிஷத்துக்கு ஒர்த்து தான். இங்கே பாருங்க என்ன ஹை பீக்கு. வாவ், இங்கேருந்து ஏதாவது யானை தெரியுதா அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க இவ்வளோ நேரம். ஏன்னா இந்த சைடு எதுவும் இல்லைன்ட்டாங்க. எந்த இடத்துல நான் நிற்கிறேன், நான் உங்களுக்கு உயர்த்தி காமிச்ச ஒரு இடத்துக்கு தெரியுதுங்களா? இந்த பக்கம் பாருங்க. அதனால் விழுந்தா உருண்டுருவீங்க. இந்த பக்கம் கொஞ்சம் புல்வெளியாக இருக்கிறனாலன்னு நினைக்காதீங்க. விழுந்தால் பாடி கூட எடுக்கிறதுக்கு சிரமம். ஸோ இது வந்து ஏன் உங்களுக்கு பயமுறுத்துறதுக்காகலாம் சொல்ல, ஒரு ட்ரக்கிங் பிளேஸ்னால் அதை நீங்கள் டிசிப்ளினாக வந்து அந்த இடத்த மட்டும் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. தேவையில்லாத போய் அங்கே போய் நின்று செல்ஃபி எடுக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. கார்னரில் நின்று நிறைய பேருக்கு உயரத்தை பார்த்தா பயமாக இருக்கும். தயவு செஞ்சு வராதிங்க. பாருங்கள், இது உயரம் இல்லை, உயரத்துக்கு உயரமாக இருக்குது. ஏன்னா இதுதான் மடிப்பு மலைன்னு சொல்லுவாங்க, தெரியுதா உங்களுக்கு? லைன் லைனாக அழகாக அப்படி மடித்த மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் மடிப்பு மலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ அழகாக இருக்குங்க வியூ. வா, டாப் கிளாஸுங்க. நம்ம நல்ல நேரம், மழை இல்லை, உங்களுக்கு டிம்மாக இல்லை, லைட்டிங் இருக்குது, மெஸ்ட்டும் இருக்குது, எல்லாமே நீ சூப்பராக எடுத்து கொடுக்குதுங்க. காலையில் நான் திருப்பூர்லேருந்து கிளம்பும்போது யோசித்தேன், மழை வேறு பெய்யுன்னு சொல்லியிருக்காங்க, மழை கீழே வந்தால் நம்ம ட்ரிப் என்ன வருது அப்படின்னு யோசிச்சுனே வந்தேன். இயற்கை என்றைக்குமே நம்ம நம்பி வந்தோம்னா அது நமக்கு வழி விடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் நேரம் நிம்மதியாக உட்காந்து இயற்கையை ரசிச்சுட்டு தான் போவேன். இன்னொரு இடம் பார்க்கலான்னு தான் நினச்சேன் இன்றைக்கி. பட்டு மத்தியானம் ஆகிடுச்சு. சரி, ட்ரை பண்ணுவோம். இன்னொரு இடம் போக முடிஞ்சால் போகலாம். ஏன்னா எனக்கு இன்னும் சாயங்காலம் வரைக்கும் டைம் இருக்குது. இங்கேருந்து ஒரு 20 நிமிஷத்தில் இறங்கிடலாங்க. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இதுவே உங்களுக்கு லென்த்தாக இருக்குன்னு ஃபீல் பண்ண இதோட முடிச்சுப்பேன். நான் போய் செக் பண்ணி பார்த்துட்டு. ஏன்னா உங்களையும் போட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லையா, மூஞ்ச காமிச்சு. ஸோ அதனால் பார்க்கலாம். ஒருவேளை இந்த வீடியோ இதோட கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த மாதிரி இடம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. போடுற உழைப்புக்கு கொஞ்சம் பலன் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேறு ஒன்றும் கேட்கல. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.